இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அதே ஒரு பிரச்சனையை கண்டினியூ பண்ணி இழுத்து கடைசியில் இப்போ ஏழில் வெள்ளத்தில் தான் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த வீட்டில் நடுஹாலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமாக இழுக்கப்பட்டுரும். இன்ட்ரெஸ்டிங்கான கட்டங்கள் தான். டிஆர்பியில் ஹையான வர பாயிண்ட் தான். முதல்ல கோபி கிட்டக்க கோபி கிட்ட ஒரு தப்பு இருக்குது, கோபியும் ராதிகாவும் ஒரு உறவில் இருக்காங்கிறது பாக்கியாவுக்கு தெரிய வந்த போதும் இதே இடத்துல வச்சு தான் பாக்கியா கத்தி பேசுவாங்க. 1.5 வாரம் 2 வாரம் கிட்டத்தட்ட போகும் அந்த ஒரு காட்சி மட்டும். ஒரே நாள் ராத்திரி நடந்த காட்சிகள் மட்டும் இழுத்து அவ்வளோ நாள் போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த எழில் வெளில அனுப்புதுங்கிறத முதல் எபிசோடு 2வது எபிசோடுன்னு போயிட்டு இன்றைக்கெலாம் இழுத்து இப்போ கெஞ்சி அவர் இருக்க வைக்கிறது மட்டும் தான் ஒரே விஷயமே. படிக்கட்டு அவர் இறங்கி வந்துட்டார், அவர் கிளம்ப போகிறாருன்னா என்னடா நினச்சிட்டு இருக்க, வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைக்கெலாம் கிளம்பிடுவியா, தம்பின்னு கூட போக மாட்டான், அடிச்சுருவான்டா உன்னை உள்ளே போடா அப்படின்னு இந்த பக்கம் செடியன் பேச, இல்லைடா எனக்கு வேறு வழியே இல்லை, இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா ஒன்று அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் பெருசாக எடுத்துக்காகிறான்னா அம்மா சொன்னனால தான் நான் போகிறேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இப்போ இவங்க போகிறாங்கிற சவுண்டை கேட்டு ஈஸ்வரி வெளில வந்துடுறாங்க. இந்த பக்கம் தாத்தா வேணாங்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயமாடா விடு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு இவங்க பேச, நீ போனால் நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா நான் உன்னை பார்ப்பேன், உன்னை காலேஜுக்கு பார்க்குறாங்க, இப்போ வீட்டில் இருக்க மாட்டியா, நீ வீட்டில் இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு புலம்ப, அமிர்தா இதெல்லாம் வேணாம் அமிர்தான்னு ஜெனி இந்த பக்கம் அழ அப்படின்னு எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி கிட்ட டேரெக்டாக கிளம்பி போயிடுறாரு எழில். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மனசுலேருந்துங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்க முடியாது. நீங்கள் பண்ணுறது வேறு, நீங்கள் நினைக்கிறது வேறு, நான் நினைக்கிறது வேறு, உங்கள் எதிர்பார்ப்பு வேறு, என் எதிர்பார்ப்பு வேறு அப்படின்னு இப்பயும் பொறுமையாக சொல்கிறாரு. நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், அதை கேட்டால் உனக்கு என்ன அப்படின்னா அதை கேட்கலாம் முடியாது அப்படிங்கிறாங்க அவர். இதை பற்றி நிறைய பேசிட்டோம் விடுங்கிறாங்க. உடனே நீ என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நமக்குள்ளே இருக்க பிரச்சனை வேறு, அதுக்காக நீ வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, நான் என் உத்தரவாக சொல்கிறேன், நீ கண்டிப்பாக போகக்கூடாது, என்ன மீறி நீ போயிடக்கூடாது அப்படின்னு கோவமாக உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு. அப்படியே பாவமாக நிற்கிறாங்க. பாக்கியாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து அமிர்தா போய் கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா நீ நான் வெளில போய் சொல்லிட்டல, சரிம்மா நான் போயிடுறேன், நான் போகிறேன், நான் வேற எங்கேயா போய் இருந்துக்கிறேன், இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் நான், ஆனால் நீ சொன்னால் ஒரு காரணம் இருக்கும், நான் அதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அதெல்லாம் வேணான்னு சொல்லுமா, அம்மா அவன் நீ சொன்னாதாம்மா கேட்பான் அப்படின்னு இந்த பக்கம் இனியாலேருந்து ஆரம்பித்து செல்வியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனி செழியன் எல்லாரும் மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அழுது கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா நான் தப்பு பண்ணுறேனா இல்லைனா எனக்கு தெரிலங்கிற மாதிரி வெறும் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுட்டு டக்குன்னு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா நீ கிளம்புறதான் கரெக்டு, நீ கிளம்புங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, பைத்தியம் மாதிரி பேசாதம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ கிளம்பு, நான் சொல்கிறேன்ல நீ கிளம்பு, அதான் உன் நல்லது, கிளம்பு அப்படின்னா சரிம்மா புரியுது, நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்ட்டு இவரும் அவங்க அம்மாட்ட கிளம்பிடுறாரு. கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறமா பார்த்தா அதெல்லாம் வேணாண்டான்னு இந்த பக்கம் தாத்தா சொல்லிருக்காங்க, எல்லாரும் சொல்கிறாங்க வேணாமா போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் கதவை தாண்டி வெளில போயிடுறாரு. அப்படியே பாக்கியா உடஞ்சி உட்காந்து கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த சம்பவத்தில் ஈஸ்வரி இல்லவே இல்லை. அவங்க போக மாட்டாங்கன்னு நினச்சி ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வேணாண்டான்னு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. நான் போயிடுறேன், எங்கேயாச்சும் இருந்துக்கிறேன்னா குழந்தைய வச்சுட்டு எங்கடா இருப்பேன்னா அந்த நிலா பாப்பா வேறு நான் தாத்தா விட்டு வரமாட்டேங்குது, அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போக எல்லாரும் உடனே அழுதுகிட்டு இருக்க. உடனே பைக்கில் ஏறி முன்னாடி ஒரு பையை வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. பாக்கியாவும் ஈஸ்வரி மட்டும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்போ ஈஸ்வரி வெளில பார்த்தா போயிட்டான் அப்படின்னு உடனே போயிட்டான், அவனை எப்படி விட்டீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கோவமாக ஒரு வார்த்தை பேசினா அவன் போயிடுவான், அவன் நல்லதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே அந்த கணேஷ் வந்துருவாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் தானே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யாருமே அவனை போவேனான்னு சொல்லலையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ண தப்பு தான், அது அவனுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே, திருப்பி நோகடிக்கிற மாதிரி பேசி வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அவனை குத்தி காமிச்சா அவனை போக வச்சிட்டேங்கிறாரு ராமமூர்த்தி. எல்லாருமே என்ன போய் குறை சொல்கிறீங்க, எல்லாம் பாக்கியாவால தான், நானும் அவனை அடிக்கடி சண்டை போட்ட மாதிரியா பேசினாங்க. ராசி இல்லாதவங்கிற வார்த்தையெல்லாம் விட்டாங்க. நேராக கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு கிச்சனுக்குள்ள போய் என்ன நினச்சிட்டு இருக்கா பாக்கியா, எதுக்கு அவனை போக சொன்னேன், நான் அவனை உனக்கு அவன் பையனா எனக்கு அவன் பேரன் தானே, எனக்கு உரிமை இல்லையா நான் அவனை திட்டுறதுக்கு, அவன் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், இந்த சினிமான்னு போவேன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே எதுவும் தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவாச்சு பாக்கியா கத்தி என்னங்கிறத சொல்லலைன்னா பாக்கியாவெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.